ஹாய் ஒருவன் சார், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம். எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக தமிழ் எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். நான் எல்லா வீடியோவில் அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் இப்போது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா பயப்படாதீங்க. நாளைக்கோட கொஸ்டின் பேப்பர் கிடையாது, மாடல் கொஸ்டின் பேப்பர். பப்ளிக் அசல் எப்படி வருமோ அந்த ஒரு மாடல் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. என்னெல்லாம் வரும் வராது அப்படின்னு நம்ம பேசிடுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எல்லாம் படிச்சிருக்கோமா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் அது போய் சேரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தமிழ் கண்டிப்பாக நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 1 மார்க்கு புக் பேக் தான் எல்லாமே கேட்க போகிறோம். அண்ட் புக்கின் வந்து ஒரு 4-5 தான், 6 வரைக்கும் கேட்பான். அதுக்கும் நம்ம மெட்டீரியல் கொடுத்தாச்சு நேற்று, அதை பார்த்து படிச்சுருங்க. அண்ட் ஞானத்தின் பெரியாது சினம் ஏன் காக்க வேண்டும்னு இந்த வருஷம் கேட்கலாம். இல்லை அந்த மாதிரி ஏதாவது என்ன சொல்கிறது, திருக்குறளோடது ஒன்று வந்துரும்ப்பா. நெடுல்வாடை பேர்காரனும் கேட்டிருக்காங்க புக்கின்னு. அந்த மாதிரி இந்த வருஷம் கேட்பாங்க, கேட்கலாம். வசன கவிதை கம்பேரிசன் அண்டு முகவர் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு செய்யுளில் வந்து 4 கொடுத்து 3 எழுத சொல்கிறாள்ல, அதில் ஒன்று எப்படி ட்விஸ்ட் பண்ணிடுறேன் எப்போவுமே. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, நாளைக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணாலும் சரி நம்ம கொடுத்த கொஸ்டின் எப்படி வந்துடும். 4லேருந்து 3 எழுதிடலாம். அடுத்தது 2 மார்க்கு உரைநடை, புக்கில் தன்மை, முறை வைப்பு, கீழ்த்திசைய சுவடிகள். சத்தியமாக சொல்கிறேன், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு ஃபஸ்ட்டு ஒரு 4 லெசன் கொடுத்தேன் பார்த்தியா, 4 லெசன்லேருந்தே உங்களுக்கு கிளிக் ஆயிரும். அதான் சொல்கிறேன், உரைநடைலாம் ரொம்ப ஈஸியாக. இப்போ சைடில் வேணால் ட்விஸ்ட் பண்ணுவோம், தவிர உரைநடை ட்விஸ்ட் பண்ண மாட்டான். ஸோ அடுத்து தமிழில் பிழையின்றி எழுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இலக்கண தேர்ச்சிக்கோள் கொஸ்டின் ஆன்சர் படிங்களான்னு. ஏன்னா 7x2 அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அது எந்த லெசன்லேருந்து வந்தாலும் கேட்கலாம். நான் அதுதான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்த வல்லினம் மீட்டும் நீக்கிறது, தொடரில் பிழை நீக்கிறது, இது எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு, உங்களுக்கும் தெரியும். எல்லாம் புக் பேக்கில் இருக்குது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பொருள் வேறுபாடு தெரியுது, பகுபது கலங்கி செய்த, இந்த வருஷம் என்ன வருணுமோ சொல்லிட்டோம். ஸ்டேப்லர், டெல்லர், கலைச்சொற்கள், உருநுடை, தலைக்கோள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதியும் நமக்கு இந்த வருஷம் என்ன வரும்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் பார்க்கலன்னா நீங்கள் வீடியோ பாருங்கள். புணர்ச்சி பகுப்பு உறுப்புக்கணும்னு எல்லாமே தெரியாது சார், ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு படிக்கிறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிட்டாவது போகணுன்னு நினைக்கிறவன். ஏன்னா மனப்பாடம் பண்ணக்கூடாது, கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒன்று பண்ணி மார்க் எடுக்கணும்ல, அதுக்கு சொல்கிறேன். அதையும் இம்பார்ட்டன் ஒரு 7-8 போட்டிருக்கேன், நீ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் கோவில், தாமரை பிரித்து சேர்த்துள்ளது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நாளைக்கு வரும். கண்டிப்பாக இடம் சொட்டு பிறருக்கு ஒரு சிறுவினா வந்துடும். வருபரவராயணம், ஈசன் மகன்னு சொல்லிட்டு 2 இருக்குது, எங்குள்ள நீர் 3 இருக்குது. கண்டிப்பாக இந்த 3ல் ஏதோ ஒன்று வந்துடும். சரிங்களா, எங்குள்ள நீரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஜடாயு, நாட்டியின் அரங்கமைப்பு, இளங்கோடிகள், கடையெழுவலர். நான் சத்தியமாக சொல்கிறேன், 2 எழுதுகிற மாதிரி வரல. நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் 2 எழுதிடலாம். கன்ஃபார்மாக நம்ம சொல்கிறத கேட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா 2 எழுதிடலாம். அடுத்தது பேரிடர் வேளாண்மை, மழை எழுதி முதல் இது ஈஸி, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் ஈஸி, வேளாண் மேலாண்மை ஈஸி. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, செய்யுள்ள தான் லைட்டாக கை வைப்பாங்க, ஆனால் உரைநடையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எழுதுகிற மாதிரி தான் வரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து படித்தது தான் வரும். அதனால் பயப்பட வேண்டாம். சிறுவினாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் நச்சு எழுதுனா 4 மார்க் போட்டுருவாங்க. பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து பக்கமாக எழுதணும், பாடல் எழுதணும், நீட்டாக 4 பாயிண்ட் சைடு நீங்கள் போட்டு எழுதுனீங்கன்னா செமையாக இருக்கும். அதே மாதிரி குருவினா அப்படி தான், 2 பாயிண்ட் நீட்டாக அந்த கீ பாயிண்ட் இருந்தால் போதும். நான் தான் சொன்னேனே. அடுத்தது அணி, ஏகதேசிய உருவகணி, பொருள் வேற்றுமணி வந்தால் தான் வரும். ஏகதேசிய உருவகணி, நிரல் நிறை அணி, ஊமை அணி. இந்த 3 அணியும் நல்லா பார்த்துக்கும், நாளைக்கு வர்றக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அது எப்படி எழுதணும்னு தெரியல. அணி விளக்கம், அணி பொருத்தம், சான்று, அணி பொருத்தம், நயம்பாடுதல், மையக்கருத்து, ஒரு 3 நயங்கள், எதுகை, மோனை, இயல்பு. திணைத்துறையில் என்ன வரும், பொதுவேல் திணை, வாகை திணை. துறையில் பொருண்மொழி, காஞ்சித்துறை. இது 3மே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று எழுதிடலாம். பழமொழி எழுதுனா பழமொழி எழுது, ஆனால் பழமொழிக்கு எழுதுனா ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. ஏன்னா நீ கதை எழுதி வைப்ப, அதனால் ஒரு 3 மார்க் தான் போடுவாங்க. ஸோ நல்லா எழுதுன மாதிரி இருந்தால் பழமொழி எழுது, 4 மார்க் கிடைக்கும். ஒன்றுமே தெரியலனா பழமொழி எழுது, கதை எழுதுனா மார்க்கு. தமிழாக்கம் திறக்க கேட்டலக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த 1 லைன் வர தமிழாக்கம் திறக்க மட்டும் பார்த்தபோது பேராகிராஃப் வரது வேணாம். அண்ட் இல்லைன்னா இந்த வருஷம் வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி கேட்டு பேராகிராஃப் எழுத சொல்லுவோம், அதையும் நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஏதாவது 3 தான் எழுதணும், நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் எது எழுத போகிறீங்கன்ட்டு. எல்லாமே ஈஸி தான். அடுத்து 6 மார்க் பண்பின் படிவம் ராமன், அறிவுடைமை. இந்த வருஷம் சினம், திருக்குறள் ஒரு வாழ்வியல், அதுக்கப்புறம் வந்து அறிவுடைமை இல்லை, ஆமாம் அறிவுடைமை கேட்கலாம். செய்நன்றியதில் கொஞ்சம் டவுட்டு தான். இந்த 3 உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டைய கால கல்வி ஒவ்வொரு இது உரைநடையில் ஃபஸ்ட்டு 3 கேட்டுருவோம். குடும்பம், மயிலை சீனி வெங்கடசாமி, நீங்கள் வியந்த பார்த்த நகரம். இது 3லேருந்து 1 வந்துடும். அடுத்தது பொறுப்புணர்ச்சின்றி, சாலை விபத்தில் தமிழ், பொறுப்புணர்ச்சின்றி இந்த வருஷம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. உரிமை தாகம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெசனில் பாரதியின் கடிதம். இப்போ என்ன மேட்டர்னால், நிறைய பேர் வந்து
அந்த மகாநடிகரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் 4வது இயலில் அந்த சூரியனோட அந்த கல் அப்படிங்கிற கதை வந்து வருங்கிறாங்க. பட் அது வரும் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணாலுமே படிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் கதை மாதிரி எழுதலாம். எதாக இருந்தாலுமே 6 மார்க்கு குறிப்பு சட்டம் போட்டு மார்க்ஸ் காட்டிடுங்க. குறிப்பு சட்டம் போட்டு எழுதுங்க. சைடு ஹெட்டிங் குறிப்பு சட்டம் போட்டு எழுதிட்டு சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. அடுத்தது கண்டிப்பாக இந்த வருஷம் பாடல் என்ன கேட்பான்னு 4 நாள் வரி வரதை படிங்க. 4 நாளும் ரச்சனை யாத்திரிகமே, நெடுநல் வாடை, தண்டி அலங்காரம், காவியம், அதுக்கப்புறம் கம்பராமாயணத்தில் ஃபஸ்ட்டு 1, இதெல்லாம் நீங்கள் சிலப்பதிகாரம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் எழுத முடியும். ஏன்னா நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ மனப்பாடலாம் இருக்கிறது 7, கண்டிப்பாக நீ வந்து ஒரு 5 நான் சொல்கிறதாவது படித்து தான் அவனுக்கு வேறு வழியே கிடையாது. திருக்குறள் நீ படிச்சிரு, ஓகேவா? பாவகை எழுதுகிறு ஏதாவது எழுதணுங்கிறாங்க, எழுத வேண்டாங்க, நான் கன்ஃபியூஸ் ஆகிறது. ஆனால் எழுதுறதுக்கு ஒன்றும் கீ ஆன்சரில் மார்க் கொடுக்கல. தெரிஞ்சால் எழுது, தெரியலனா விட்டுரு. பட் டாப்பர்ஸ் நீ எழுது, உனக்கு முடியலன்னா எழுது, முடியும்னா எழுது, அப்புறம் ஆத்தர் பேர் எழுதிடு, அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் பேப்பர் இதை விட ஈஸியாக இருக்க போகுது. நாளைக்கு நீங்கள் எழுதிட்டு வந்து நம்மகிட்ட பேசுங்க. நம்ம பேசுவோம். அண்டு நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் நம்ம பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடும். அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு போயிருக்கணும் தமிழுக்காக அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டேன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதுதான் சொல்கிறேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. தேங்க்யூ.